ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மூர்த்தி ஸ்டேன் யூடியூப் சேனல். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம சின்ன சேலம் ரயில்வே ஸ்டேஷனில் தான் இருக்கோம். ஸோ இங்கேருந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ட்ராவல் பண்ண போதில் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா டேட் வந்து 17 ஜூலை 2026. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டேஷன் ஓப்பனிங். ஸோ நம்மளோட பாரத பிரதமரான நரேந்திர மோடி வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேஷன் ஓப்பன் பண்ணுறாரு. ஸோ நம்ம ஊர் கள்ளக்குறிச்சி, நம்ம ஊர் ஸ்டேஷன் வந்து ஓப்பனிங்க்கு நம்ம போவோம் எப்படி. ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டேஷன் ஓப்பனிங் வந்துட்டோம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 2 o'clock வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாரத பிரதமர் நரேந்திர மோடி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஸ்டேஷன் ஓப்பன் பண்ணுறாரு. ஸோ வாங்க நம்ம ஸ்டேஷன் எக்ஸ்ப்ளோரிங் பார்க்கலாம். ஸ்டேஷனில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குதுன்றதை எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஸோ வாங்க போகலாம் வீடியோக்குள்ளே. ஸோ கைஸ், நம்ம சின்ன சேலம் ஸ்டேஷனோட என்ட்ரன்ஸ் பயங்கரமாக டெக்கரேட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ கைஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 3 ரயில்வே ஸ்டேஷனை வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ என்னென்ன ஸ்டேஷன் வந்து பார்த்திங்கன்னா அதில் ஒரு சின்ன சேலம் இருக்குது, குன்னூர் ஸ்டேஷன் அண்ட் வந்து பார்த்திங்கன்னா சென்னை பீச் ஸ்டேஷனும் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ 3 ஸ்டேஷன் வந்து பார்த்திங்கன்னா சதர்ன் ரயில்வேஸில் ஓப்பன் பண்ணுறாங்க இன்றைக்கி. ஸோ கைஸ், ஃபங்க்ஷன் எல்லாமே சூப்பராக போயிட்டுருக்குது. ஸோ கைஸ், அப்படியே ஸ்டேஷன்லேருந்து என்ட்ரானா இந்த இடத்துல வந்து டிக்கெட் கவுண்டர் இருக்குது. ஸோ இந்த இடத்துல ஒரு ஏடிஎம் மிஷின் இருக்குது. ஸோ அப்படியே பார்த்திங்கன்னா என்ட்ரானோடனே ஃபஸ்ட்டு பிளாட்ஃபார்ம் வரும். கைஸ், அப்படியே என்ட்ரானோடனே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ட்ரெயின் போர்டு எல்லாமே வச்சுருக்குறாங்க. ஸோ அங்கே போய் பார்ப்போம். ஸோ யஷ்வந்த்பூர் பாண்டிச்சேரி, மேங்களூர் பாண்டிச்சேரி, சேலம் விருதாசலம் டெமோ அண்ட் எஸ்எம்விடி காரைக்கால் எக்ஸ்பிரஸ், சேலம் கடலூர் போர்ட் அண்டு சேலம் சூப்பர் ஃபாஸ்ட். ஸோ வீக்லி ட்ரெயின்ஸு அண்டு எக்ஸ்பிரஸ் ட்ரெயின்ஸ்லாம் இங்கே வச்சுருக்காங்க. ஸோ இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெயின்ஸ் வச்சுருக்குறாங்க டீட்டெயில்ஸு. ஸோ இங்கேயே டிக்கெட் கவுண்டர் கிட்ட வந்து பார்த்திங்கன்னா டிக்கெட்ஸோட ரூல்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. ஸோ எக்ஸாம்பிள் தக்கல் புக்கிங் என்னென்னலாம், எவ்வளோ எக்ஸ்ட்ரா, செகண்ட் சிட்டிங் 10 rupees அண்ட் ஸ்லீப்பருக்கு 100 rupees. ஸோ அது மாதிரி எக்ஸ்ட்ரா அண்ட் ப்ரீமியம் தக்கலுக்கும் வச்சுருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் அமௌண்ட். ஸோ எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா டிக்கெட் கவுண்டர் கிட்ட வச்சு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்துவிட்டோம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நியூவாக கட்டின சப்வே வச்சுருக்காங்க. ஸோ அப்படியே இங்கே வந்து பார்த்திங்கன்னா டிஆர்எம்க்கான இன்ஸ்பெக்ஷன் கார் இருக்குது. ஸோ அதுக்கு அப்படியே அந்தாண்டியும் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நியூவாக போட்ட ஒரு மேலே ஏறி போகிற சப்வே. அவங்க அப்படியே நம்ம நியூவாக போட்டதுக்கான சப்வேக்கு மேலே ஏறி போவோம். நியூவாக போட்டதுக்கான சப்வே இது. ஸோ அப்படியே நம்ம ஏறி மேலே போகிறோம். நியூவாக போட்டதுக்கான சப்வே இது தான். ஸோ பாருங்கள். ஸோ சாரி, ஓவர் பிரிட்ஜ். ஸோ பயங்கரமாக இருக்குது பாருங்கள். ஸோ அப்படியே இங்கே நடந்து வந்துட்டு இங்கே பாருங்கள் ஒரு வியூ இருக்குது. பயங்கரமாக இருக்குது கைஸ் வியூ. வாவ், பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது. டிஆர்எம்க்கான இன்ஸ்பெக்ஷன் கேர் வச்சுருக்குறாங்க இங்கே. ஸோ அப்படியே வாங்க நம்ம இறங்கி கீழே போவோம். செகண்ட் பிளாட்ஃபார்முக்கு, செகண்ட் அண்ட் தேர்ட் பிளாட்ஃபார்முக்கு போவோம். ஸோ அப்படியே நம்ம செகண்ட் அண்ட் தேர்ட் பிளாட்ஃபார்முக்கு இறங்கி வந்துட்டோம். நம்ம சின்ன சேலம் ரயில்வே ஸ்டேஷனில் வந்து பார்த்திங்கன்னா 1, 2, 3 3 பிளாட்ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சின்ன சேலம் ரயில்வே ஸ்டேஷனில் இருக்குது. ஸோ அதுக்கு எக்ஸ்ட்ரஸாக வந்து பார்த்திங்கன்னா அந்தாண்ட ஒரு ட்ராக் இருக்குது. ஸோ எதுக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கூட்ஸ் ட்ரெயின்ஸ் எல்லாம் நிறுத்துறதுக்காக ஒரு எக்ஸ்ட்ரா ட்ராக் போட்டு வச்சுருக்காங்க, லைக் பிட் லைன் மாதிரி. ஸோ அப்படியே வாங்க, அந்த ஓவர் பிரிட்ஜில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு லிஃப்ட்டு ஃபெசிலிட்டி இருக்குது. ஸோ வாங்க நம்ம போய் லிஃப்ட் ஃபெசிலிட்டி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ அப்படியே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஓவர் பிரிட்ஜ்க்காக வந்து போய்ட்டுருக்கோம். ஸோ எங்கே லிஃப்ட் இருக்குன்றதை காட்டுறோம் வாங்க. அப்படியே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஓவர் பிரிட்ஜ் இருக்குது. ஸோ அங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா ஓவர் பிரிட்ஜ், அது புதுசு, இது ஆல்ரெடி இருக்கிற ஓவர் பிரிட்ஜ் தான். ஸோ அப்படியே அது கீழே வந்து பார்த்திங்கன்னா லிஃப்ட் இருக்குது. ஸோ வாங்க நம்ம லிஃப்ட்டு கிட்டே போகலாம். ஸோ அப்படியே உள்ளே போகலாம். ஸோ அப்படியே இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ளோர் க்ளோஸ். ஸோ நம்ம லிஃப்ட்டுக்குள்ளே இருக்கோம். லிஃப்ட் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. அப்படியே லிஃப்ட்டில் மாட்டிக்கிட்டால் கூட எமர்ஜென்சி கான்டாக்ட் லைன் வந்து பார்த்திங்கன்னா வச்சுருக்குறாங்க. ஸோ 0 அண்ட் ஃபஸ்ட் ஃப்ளோர், 0னா கிரவுண்ட், ஃபஸ்ட் ஃப்ளோர் மேலே. ஸோ எஸ், வந்தாச்சு. அப்படியே மேலே வந்தாச்சு. ஸோ அப்படியே அந்தாண்ட போகலாம். அங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லிஃப்ட் வச்சுருக்குறாங்க. ஸோ எஸ், அப்படியே லிஃப்ட்டு ப்ரெஸ் பண்ணலாம். ஸோ அப்படியே ஓப்பன் பண்ணியாச்சு, லிஃப்ட் ஓப்பன் பண்ணிடுச்சு. ஸோ அப்படியே போய் கிரவுண்ட் ஃப்ளோர்.
அதே மாதிரி இந்த லிஃப்ட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஹெல்ப்லைன் வச்சுருக்குறாங்க. ஸோ இங்கே ஓப்பன் ஆகாது டோர், இங்கே ஓப்பன் ஆகும். அப்படியே ஃபஸ்ட் பிளாட்ஃபார்மில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரிங்கிங் வாட்டர் ஃபெசிலிட்டி இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு பிளாட்ஃபார்ம்லேயே வந்து பார்த்திங்கன்னா ட்ரிங்கிங் வாட்டர் ஃபெசிலிட்டி இருக்குது. ஸோ சூப்பர் கைஸ். அப்படியே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரயில் ஒன் ஆப்போட ஸ்கேனர் வச்சுருக்குறாங்க. ஸோ நீங்கள் வேணும்னா ரயில் ஒன் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். பயணிகளுக்கு ஏற்ற வகையில் பாதுகாப்பாகவும் அழகாகவும் மாற்றுவதே இத்திட்டத்தின் நோக்கமாகும். Railway station into modern, passenger-friendly, accessible and sustainable. முதலில் ரயில்வே இருபாலர் மேல்நிலைப் பள்ளி ஈரோடு. அப்படியே நம்மளுக்கு வந்து ஜூஸும் தண்ணி பாட்டிலும் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம யூடியூப் சேனல்லேருந்து ப்ளாக் எடுக்கிறதுக்காக வந்திருக்கிறதுனால நம்மளுக்கு தண்ணி பாட்டிலும் ஜூஸ் பாட்டிலும் கொடுத்துருக்காங்க. Srimati Sri under the leadership of Honorable Prime Minister of India. Chinnaselam railway station holds significant importance in serving the people of Kalakurchi district and the surrounding regions. For decades, this station has acted as a vital link. Employment opportunities. Amrit Bharat Station Scheme represent a transformational initiative throughout this project. திரு டி மலையரசன் அவர்களை சேலம் கோட்டத்தின் சார்பாக அன்போடு வரவேற்கிறோம். Honorable Member of Parliament, Sri D. Malayarasan sir, please. சின்னசேலம் ரயில்வே ஸ்டேஷன் வந்து பார்த்திங்கன்னா சுதந்திர காலத்துலேருந்து மீட்டர் கேஜாக இருக்கக்குள்ளே இருந்தே ரயில்வே ஸ்டேஷனாக இருந்தது. இதை தரம் உயர்த்தணும்னா 50 ஆண்டு கால கனவு. இதை இன்றைக்கி எல்லா வசதியும் நவீன வசதியும் கூட எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்த டிஆர்எம் அவர்களுக்கும் இன்ஜினியர்ஸ் அவருக்கும் டிஆர்எம் இன்ஜினியர்கார இந்த நேரத்தை சொல்லிக்கிறேன். ஆனால் சின்னசேலத்துலேருந்து கள்ளக்குறிச்சி ரயில்வே பாதை போட்டிருக்கு. அதை எவ்வளோ சீக்கிரம் விரைவாக பணி முடிக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் விரைவாக பணி முடிச்சு கொடுத்தாங்கன்னா டிஆர்எம் அங்கேயே இருக்கார். இந்த வர பட்ஜெட் கூட்டத்தொடர்லேருந்தையாவது ஃபண்டு கொஞ்சம் வேகமாக மூவ்மெண்ட் இருக்கிற மாரி பண்ணி இந்த சின்னசேலம் டு கள்ளக்குறிச்சி 10 வருஷ கனவு 10 வருஷமாக அப்படியே பொறுமையாக ஆமை வேகத்தில் போயிட்டுருக்கு. நம்ம சின்னசேலம் ரயில்வே ஸ்டேஷனை சார் எவ்வளோ விரைவாக பண்ணி கொடுத்தீங்கன்னு தெரியும். அப்கிரேட் பண்ணி எல்லா வசதியுமே இன்றைக்கி இருக்குது. அந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக இந்த ரயில்வே பாதை கள்ளக்குறிச்சி வரைக்கும் போகிற பாதையை சரி செஞ்சு தரணும்.
விடியகாலம்புற கிளம்புனா கூட சென்னைக்கு ஒரு 10 மணிக்கு போய் ரீச் ஆகிற மாரி ஒரு ட்ரெயின், ஸ்பெஷல் ட்ரெயின் கண்டிப்பாக எங்கள் ஊருக்கு தேவைப்படுதுன்னா அது எம்பி அண்ணன்டி சொல்லிடுறேன், சார்டி சொல்லிடுறேன். எங்கள் மக்களோட நீண்ட நாள் கோரிக்கை. சென்னைக்கு நாங்கள் எங்கள் காலைல விடியகாலம்புற ஏறினோம்னா ட்ரெயினில் போய் 10 மணிக்கு சேரணும். எங்கள் ஊரில் இருப்பு பாதை இருந்து எங்களால் வெறுக்காக போய் பெரிய வாய்ப்பு. இங்கே பார்த்தீங்கன்னா ரேஷன் அரிசி அதிகமாக இங்கே வந்து இறங்குற இடம், அதாவது குட்ஸ் அதிகமாக கையாளுறது சின்ன சேலம் ஸ்டேஷன், பெரிய ரயில்வே ஸ்டேஷனு. இந்த ஸ்டேஷன் ரயில்வே ஸ்டேஷனுக்கு இவ்வளோ நவீன முறையில் எல்லாமே செஞ்சு கொடுத்துட்டீங்க. இந்த ஒரு 2-3 கோரிக்கை ஜங்ஷன் ஆகிடும். கள்ளக்குறிச்சி போய் இருப்பு பாதை முழுமையாக இருந்துச்சுன்னா ஜங்ஷன் ஆகிடும். அடுத்தது இந்த ஸ்பெஷல் ட்ரெயின் எல்லாமே கொஞ்சம் மாற்றி கொடுத்தீங்கன்னா சென்னைக்கு போகிறது. To welcome District Collector of Kallakurichi, Srimati Padmaja IAS, please. Welcome, ma'am. I'd like to congratulations kid. Second prize goes to ஸோ கைஸ், நம்மளோட பாரத பிரதமர் நரேந்திர மோடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லைவ்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டேஷன் ஓப்பன் பண்ணுறாரு. सबका स्वागत है। आपका भी हम Guys, நம்ம PM மோடி சார் வந்துட்டாரு. जलंधर छावनी स्टेशन का बनिहार रहे हैं और पधार रहे हैं। साथ में माननीय அவர் கூட நம்மளோட ரயில்வே மினிஸ்டர் நடந்து வந்துட்டு இருக்காரு. समग्र रेलवे स्टेशन का हर एक छोटी सी छोटी बात का ध्यान रखते हुए माननीय प्रधानमंत्री जी पधार रहे हैं। भारत माता की और जोश के साथ माननीय प्रधानमंत्री जी आधुनिक இன்னைக்கு நம்ம कांग्रेस में PM पहुंच மோடி चुके சார் हैं। வந்து பார்த்தீங்கன்னா ஜலந்தர் ஸ்டேஷன்ல இருந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற எல்லா ஸ்டேஷன்ஸுமே ஓப்பன் பண்ணுறாங்க. शानदार परिसर का दौरा करते हुए एस्केलेटर राਹੀਂ विशाल ਅਤੇ शानदार एयर कॉन्कोर्स तक में नई अमृतसर वाराणसी रेल सेवा का अवलोकन करेंगे तथा रेलगाड़ी में बैठे बच्चों के साथ और संतगण के साथ, जी हाँ, आप सभी से मिलने आपके प्रधान माता की भारत माता की साथ में हम स्वागत करते हैं माननीय राज्यपाल महोदय, माननीय केंद्रीय रेल मंत्री, माननीय रेल राज्य मंत्री, सभी का स्वागत करते हैं। जोरदार तालियां दें। माननीय प्रधानमंत्री श्री नरेंद्र मोदी जी जो साडे विचकार स्टेज पे पधार चुके ने, माननीय प्रधानमंत्री जी का स्मृति चिन्ह मोमेंटो से स्वागत करने के लिए मैं माननीय केंद्रीय माननीय प्रधानमंत्री श्री नरेंद्र मोदी जी का भारत माता की करतौली अंबाला रेल सेवा पंजाब, हरियाणा और हिमाचल प्रदेश के बीच संपर्क को और अधिक सुदृढ़ करेगी तथा विद्यार्थियों, दैनिक यात्रियों और आम नागरिकों को बेहतर सुविधाएं प्रदान करेगी। इन कार्यों के साथ हम भी इसको रवाना करते हैं। देश को समर्पित इंडियन रेलवेज अमृतसर जालंधर वाराणसी नई रेल सेवा और करतौली पंजाब अंबाला नई रेल सेवा इंतजामी नवी अमृत जलंधर वाराणसी रेल सेवा भारत के 2 महान ध्वनि से स्वागत करते हैं सभी परियोजनाओं का। आइए अब इन विकास परियोजनाओं पर आधारित एक लघु फिल्म देखते हैं। नई तस्वीर गढ़ने का राष्ट्रीय अभियान है, विश्व की सबसे बड़ी स्टेशन रीडेवलपमेंट स्कीम। आप कल्पना कर सकते हैं ये देश के इंफ्रास्ट्रक्चर के लिए, रेलवे के लिए और सबसे बड़ी बात है मेरे देश के
महत्वाकांक्षी योजना के अंतर्गत देश भर के 1340 रेलवे स्टेशनों को आधुनिक स्वरूप देने का लक्ष्य निर्धारित किया गया है। आज देश के यशस्वी प्रधानमंत्री श्री नरेंद्र मोदी जी के भगीरथ प्रयासों का ही परिणाम है कि 261 स्टेशनों के पुनर्विकास का कार्य पूर्ण हो चुका है। आज इनमें से 20 राज्यों के 75 आधुनिक पुनर्विकसित अमृत स्टेशनों का उद्घाटन माननीय प्रधानमंत्री श्री नरेंद्र मोदी जी कर रहे हैं। जैसलमेर, जालंधर छावनी, प्रतापनगर, रामबाड़ू, साहिबजादा अजीत सिंह नगर मोहाली, कालका, केसिंगा, जलपाईगुड़ी रोड, हाईटेक सिटी और देश के विभिन्न राज्यों के अनेक स्टेशन, ये सभी केवल रेलवे स्टेशन नहीं है बल्कि आधुनिक सिटी सेंटर के रूप में विकसित हो रहे हैं, जिनसे सुविधा युक्त यात्रा और वोकल फॉर लोकल को बल मिल रहा है। इन पुनर्विकसित स्टेशनों में स्थानीय वास्तुकला से प्रेरित स्टेशन भवन, विशाल प्रतीक्षालय, दिव्यांग जन अनुकूल सुविधाएं, आगमन एवं प्रस्थान हेतु अलग अलग प्रावधान, विशाल आंगन, शहर से बेहतर कनेक्टिविटी हेतु स्टेशन के दोनों ओर प्रवेश द्वार, लिफ्ट, एस्केलेटर, चौड़े फुटओवर ब्रिज जैसी अनेक आधुनिक सुविधाएं उपलब्ध कराई गई हैं। यह स्टेशन ग्रीन भी है और ग्रीन भी, और सबसे खास बात, दुनिया के अनेक देशों में ऐसे बड़े पुनर्विकास कार्यों के दौरान स्टेशन का संचालन बंद करना पड़ता है, लेकिन भारत माता की, भारत माता की, भारत माता की, वंदे वंदे वंदे। इस ऐतिहासिक अवसर पर With the national blessing complete, I now request our dignitaries at the dais, Sri Pannalal sir and respected Chief. கைஸ் ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேஷன் ஓப்பனிங் முடிஞ்சிடுச்சு. ஸோ ஸ்டேஷனில் ஒன்று மட்டும்தான் நான் காட்டல, வெயிட்டிங் ஹால் மட்டும்தான் காட்டல, மற்றபடி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேஷனை மோஸ்ட்லி எக்ஸ்ப்ளோர் பண்ணியாச்சு. ஸோ வெயிட்டிங் ஹால் காட்டாததுக்கு கொஞ்சம் ரீசன், ஸோ டான்ஸ் ஆடினவங்க அவங்கெல்லாம் அங்கே தான் வந்து ரெடியானாங்க, ஸோ அதனால் கொஞ்சம் காட்ட முடியல. ஸோ வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட சங்கராபுரம் எம்எல்ஏ சார் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கள்ளக்குறிச்சிக்கும் ட்ரெயின் ஓடுறதுக்கு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி சேலம் வந்து சென்னைக்கு டே டைமில் ட்ரெயின் வந்து கோரிக்கை வச்சுருக்காரு. ஸோ விடுவாங்களான்னு பார்ப்போம். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம அப்படியே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கிளம்ப வேண்டியதான். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அடுத்து ஒரு சூப்பரான ட்ரெயின் ஜெர்னியில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ பை பை.